அண்ணே, என்ன சந்திரா? நெடுமாற ஐயா வந்திருக்காரு. ஐயா வந்துட்டாரா? நான் வந்துடுறேன். வாங்க ஐயா. வணக்கம். வணக்கய்யா. அங்கே இருங்க ஐயா. நான் வந்துடுறேன் ஐயா. வணக்கய்யா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களெல்லாம் இங்க வர வச்சு நான் சிரமப்படுத்துறதுக்கு என்ன மன்னிக்கணும் ஐயா. அதனால என்ன? காட்டு வாழ்க்கை ரொம்ப அருமையா இருக்கும் போல இருக்கு. ஐயா, அது ஒரு தனி சுகம். நீங்க நாங்கெல்லாம் வணங்குறதுக்குரிய பெரிய மனிதர். உங்களை வர வச்சுனேங்கிறது தான் கஷ்டமா இருக்கு. மற்றபடி உங்களெல்லாம் நாங்கள் பார்க்கறது நான் செஞ்ச புண்ணியம். வாங்கய்யா, நடிகரை போய் பார்ப்போம். வரும்போதே பார்த்துட்டேன், யோகா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நீங்க அவரை நல்லா நடத்துறதா சொன்னாரு. அதுவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. உண்மையான வீரர்களை மதித்து போற்றுகிற அந்த மரபு தமிழர்களுக்கு சொந்தமானது. அன்றைய நாளில் மதுரை வீரன் ஜம்புலிங்கம் போன்றவர்களை இப்படித்தான் பாமர மக்கள் மிக பெரிய அளவுக்கு மதித்து வணங்கினார். அந்த வரிசையில் நமது காலத்தில் நமது கண்ணுக்கு முன்னாலேயே வாழ்ந்து மறைந்த வீரப்பனின் வரலாறு உண்மையிலேயே எளிய மக்களின், குறிப்பாக மலைவாசி மக்களின் உள்ளங்களை மிகவும் கவர்ந்த ஒரு வரலாறாகும். அந்த வரலாற்றை சந்தனக்காடு என்ற பெயரில் இயக்குனர் கௌதமன் அவர்கள் மக்கள் முன்னாலே என்றும் அழியாத சித்திரமாக அவர் தீட்டி வருகிறார். வீரப்பன் நமது காலத்திலேயே வாழ்ந்தவன். வீரப்பனோடு பழகியவர்கள் ஏராளமான பேர் உண்டு. அவர்கள் எல்லோருமே வியந்து பாராட்டுகிற அளவுக்கு இந்த தொடர் அமைந்திருக்கிறது. காரணம் என்ன? வீரப்பன் மலைக்காடுகளில் மறைந்திருந்து மலைச்சாதி மக்களிடையே அட்டூழியங்களை புரிந்த அதிரடிப்படையை எதிர்த்து போராடினார். ஒரு எளிய கிராமவாசியான வீரப்பனை இந்த அளவுக்கு ஆக்கியது அதிரடிப்படைதான். நான் அறிந்த வரையில் வீரப்பன் நேர்மையானவன். அது மட்டுமல்ல, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன். எளிய மக்கள் மீது அவன் காட்டிய அன்பு என்பது நிகரற்றதா. அந்த மக்களுக்கு அதிரடிப்படை கொடுமைகளை இழைத்த போது அதற்கு எதிராக வெகுண்டு எழுந்தான். தனி ஒரு மனிதனாக இருந்து ஒரு பெரும் படையை எதிர்த்து அவன் தீரத்துடன் போர் புரிந்தான். வீரப்பன் மீது பல குற்றச்சாட்டுகளை சொல்லலாம், உண்மையும் இருக்கலாம். ஆனால் வீரப்பன் மீது சாட்டப்படுகிற குற்றச்சாட்டுகளுக்கு அவன் மட்டுமே பொறுப்பாளியா? ஆயிரக்கணக்கான டன்கள் சந்தன மரத்தை அவன் வெட்டி விற்றான். நூற்றுக்கணக்கான யானைகளை கொன்று அந்த தந்தத்தை எடுத்து விற்றான் என்பெல்லாம் அடுக்கடுக்காக புகார்களை
அதிரடிப்படை சொல்லுகிறது. அது உண்மை என்று வைத்துக் கொண்டாலும் வீரப்பன் அந்த காட்டை விட்டு ஒருபோதும் வெளியே போகவில்லை. அப்படியானால் அந்த சந்தன மரங்களையும் அந்த தந்தங்களையும் யார் வெளியே கொண்டு வந்து விற்றார்கள்? வீரப்பனை பிடிக்க முடியாமல் இருந்தார்கள் காவல்துறையினர். ஆனால் இந்த சந்தனம் அல்லது தந்தம் வெளியே எடுத்து சென்று விற்றவர்கள் யார் யார் என்பது அவர்களுக்கு தெரியாதா? வீரப்பனிடமே நான் இதை பற்றி கேட்டபோது அவன் சொன்ன தகவல்கள் என்னை அதிர வைத்தன. ஆட்சி பீடத்தின் மேல் பகுதியில் இருந்தவர்களிருந்து கீழ்ப்பகுதியில் இருந்தவர் வரை, அரசியல்வாதிகள் உள்பட, அதிகாரிகள் உள்பட, யார் யாருக்கு இதிலே எவ்வளவு பங்கு கொடுக்கப்பட்டது என்பதை வீரப்பன் சொன்னபோது நான் உண்மையிலேயே திடுக்கிட்டு போனேன்.